இபிஎஸ் மன்னிப்பு கேட்டால் மீண்டும் அதிமுகவில் ஒன்றிணைந்து செயல்படுவோம். பன்னீர்செல்வம் முக்கிய அறிக்கை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அரசியல் சார்ந்த எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இபிஎஸ் பார்த்தீங்கன்னா தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டாலுமே பார்த்திங்கன்னா இன்னமும் பார்த்திங்கன்னா ஒருமித்த அதிமுக இருந்தால் தான், ஒற்றை தலைமையிலான அதிமுக இருந்தால் மட்டுமே பிரதான எதிர்கட்சியான திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்கள் அனைவருக்கும் தெரியுங்க. இந்த டைமில் தான் நம்ம பன்னீர்செல்வம் என்ன ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு அப்படின்னா, அதாவது வைத்தியலிங்கம் முன்னாள் அமைச்சரான வைத்தியலிங்கத்தின் மகன் கல்யாணத்துக்கு போன நம்ம பன்னீர்செல்வம் அங்கே டிடிவி தினகருடன் இணைந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை பேசியதாகவும் மற்றும் சசிகலாவும் இவங்களோட இணைய போவதாகவும் பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க. தற்போது பார்த்திங்கன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அவருடைய ஆதரவாளர்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா உண்மையான அதிமுக எங்கே இருக்குது அப்படின்னு உணர்ந்து கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அனைவர்களும் வந்துடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். மன்னிப்பு கேட்டால் மீண்டும் ஒரு முறை அம்மாவின் காலில் விழுந்தால் கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்புண்டு. அப்படி செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுக விட்டு விரட்டி அடிப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வம் பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுகளை நேற்று எடுத்ததாகவும் பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அவரோட தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள், ரியல் தொண்டர்கள் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அது பொய்யானதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு டப்பா கலண்டுறங்க. ஏன்னா இனிமேல் அவரை பார்த்திங்கன்னா இப்போ மூவரும் இணைந்துட்டாங்க அப்படின்னா 2 டீமாக மாறுங்க. இப்பயே பார்த்திங்கன்னா 3 டீமாக இருக்குது. அதில் ஒரு டீமாக பிரிஞ்சு பார்த்திங்கன்னா செயல்படுறாங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி. இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு தெரியலங்க. சசிகலா அம்மையார் வெளியே வந்தால் தாங்க தெரியும். அவங்க ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திவாகரன், அதாவது சசிகலா அம்மையாரின் தம்பியான திவாகரன் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியின் அந்யூன்யமாகவே இருப்பதாக பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டிடி தினகரனுடன் இணைந்து செயல்படுறதில் அவருக்கு எப்பயுமே ஆகாதுன்ற மாதிரி செய்திகள் வலம் வருதுங்க. பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும் யார் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இனிமேல் பார்த்திங்கன்னா அதிமுக ஒற்றை தலைமையில் இயங்கலை அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வருகின்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்ற மாதிரி தாங்க வருது. அதனால் ஒற்றை தலைமையில ஆட்சியை பார்த்திங்கன்னா கடைப்பிடிக்கணும் அப்படின்ட்டு பாரதிய ஜனதா கட்சியும் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு அதிமுகவுக்கு பார்த்திங்கன்னா அட்வைஸ்கள் வந்ததாகவும் செய்திகள் வளம் வந்துட்டு இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.